ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவாரம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் ஆயிலை கூட்டும் ஆயிரம் மருத்துவ குணங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பூவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுற தாவர மூலிகைகள் எல்லாமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதில் ஒன்று தான் ஆவாரம் பூ. இதோட இலை, பூ, பட்டை இது எல்லாமே உடலை வலுவாக்க பயன்படுது. ஆவாரம் பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து சாப்பிட்லாம். தண்ணீரில் கொதிக்க வைத்து மூலிகை டீயாக கூட எடுத்துக்கலாம். மேலும் இதில் பாசிப்பருப்போடு வேக வைத்து நெய் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆவாரம் பூ ஆயுர்வேதத்தில் எப்படி எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மலமிளக்கி ஆவாரம் பூக்களை சூரிய ஒளியில் உலர்த்தி பொடி செய்து ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுட்டு இதை மூலிகை தேநீராக குடிக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் இந்த பொடியை சேர்த்து தேனோடு கலந்து மூலிகை தேநீராக்கி குடிக்கலாம். இது ஒரு நல்ல மலமிளக்கியாக செயல்படும். ஆவாரம் பூ பருப்போடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வாக மாறுது. நெக்ஸ்ட்டு நீரிழிவு. ஆவாரம் பூவோட தாவர சாறுகள் நீரிழிவு நோய்க்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆவாரம் பூவோட சாற்றையும் நம்ம குடிக்கலாம். அதாவது உலர் ஆவாரம் பூவை பொடி செய்து அதில் அந்த பானத்தை ரொம்ப சிறந்தது நீரிழிவு நோயாளிகளுக்கு. ஸோ ஆவாரம் பூ பொடி, பனங்கருப்பட்டி, ஏலக்காய் விதை இதெல்லாம் சேர்த்து பானமாக்கி குடிக்கலாம். தேனும் அளவாக பயன்படுத்திக்கலாம். இது தாகத்தை தணிக்கும் பானமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்க செய்யுது. ஆவாரம் பூ பானம் சிறுநீர் கடுப்பு இருக்கும்போது அதை குறைக்க செய்யுது. இதோட வேர்லேருந்து தயாரிக்கப்படுற சாறு இயற்கை டயூரிட்டிக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்குது. நீரிழிவு நோய் கொண்டிருப்பவங்களுக்கு சிறுநீரகம் சேதம் ஆகாமலும் பாதுகாக்குது. நெக்ஸ்ட்டு கொழுப்பு அளவை குறைக்குது. ஆவாரம் பூச்சாறு உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுறதுல நிரூபிச்சிருக்காங்க. உடல் கொழுப்பை பக்க விளைவில்லாமல் குறைக்கும் அருமருந்து ஆவாரம் பூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்பக புற்றுநோயை தடுக்குது. ஆவாரம் பூ தாவரத்தோட இலைச்சாறு மார்பக புற்றுநோய் மற்றும் குரல்வயிலை புற்றுநோய் செல்கள் மீது பரிசோதிக்கப்பட்டது. காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது அதை தணிக்க ஆவாரம் பூ பயன்படுத்தப்படுது. ஆவாரம் பூக்களை தண்ணீரில் ஊற வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா காய்ச்சல் குறையும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காயங்களை குணப்படுத்த பயன்படுது. ஆவாரம் பூ சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதோட சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்களை சரி செய்யவும் உதவுது. காயங்களை சுத்தம் செய்யும் போது ஆவாரம் பூ வேர் மற்றும் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து இளம் சூடாக இருக்கும்போது காயத்தை கழுவி வந்தால் காயம் விரைவில் ஆறும். சருமத்தில் வீக்கம் இருந்தால் பட்டை தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வச்சு சுத்தம் செய்து வந்தால் படிப்படியாக வீக்கம் குறையும். நெக்ஸ்ட்டு கூந்தலுக்கு பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க ஆவாரம் பூ பொடி, வெந்தய பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் சரிசமமாக எடுத்துகிட்டு உச்சந்தலையில் தடவிடணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கூந்தலை ஷாம்பு போட்டு அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனை தீரும். ஆவாரம் பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகள் இதெல்லாம் சேர்த்த எண்ணெய் இளநீரை பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். உலர்ந்த ஆவாரம் பூக்கள் முடி வளர்ச்சி, எண்ணெய்கள் தயாரிப்பில், மூலிகையில் இது எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க. ஆவாரம் பூ, வெந்தயம், மருதாணி மற்றும் கருவேப்பிலை பொடி இது எல்லாமே முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு சரும நிறத்தை மேம்படுத்துறதுக்கு ஆவாரம் பூ பொடியை பாசிப்பயிறு மாவு மற்றும் கடலை மாவு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பன்னீர் சேர்த்து குழைத்து சருமத்தில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா சருமம் ரோஜா நிறம் போல் மாறும். அடுத்தது கண்களுக்கு சிறந்ததாக இருக்குது. சூட்னால் ஏற்படுற கண் நோய் குணமாக ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியை சுற்றி கண்களில் ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா சருமத்தில் வீக்கம் இருந்தால் கூட அது எல்லாமே சரியாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆவாரம் பூ நல்ல மருந்தாக இருக்குது. ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த ஆவாரம் பூக்களை நம்மளும் பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கிது. ஸோ இந்த ஆவாரம் பூக்களை வாங்கி நம்ம இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் குணமாகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகாவது நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.